Hi friends, welcome back to my channel. So இன்னைக்கு நம்ம என்ன பண்ண போறோம்னா நம்ம NS200 நம்ம ஆக்சுவலி நம்ம மாடல் பாத்தீங்கன்னா நம்மளது BS4 நான் ABS வேரியன்ட். ஸோ நம்ம வண்டிக்கு ஒயிட் அலாய்ஸ் வராது. ஸோ இன்னைக்கு ரீபெயிண்ட் பண்ண போகிறோம் கொஞ்சம் ரீசெண்ட் ஆக்சிடென்ட் ஆனதால. ஸோ நம்ம வீடியோக்கு நீங்கள் புதுசாக இருந்தால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நம்ம சேனல் ட்ராவலேட்டட் அப்புறம் பைக் மோடிஃபிகேஷன் வீடியோஸ்லாம் போடுவோம். ஸோ மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தென் வாங்க இந்த வீடியோக்குள்ளே போவோம். ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த ரீசெண்ட் ஆக்சிடென்ட் ஆனால டயரில் ஒரு மாதிரி கிழிஞ்சிச்சு காட்டுற பாருங்கள். ஸோ இங்கே தெரியுதா? ஸோ இங்கே லெஃப்ட் சைடில் நல்லா பெருசாகவே கிழிஞ்சிருக்கு. அது கண்டுபிடிக்க முடியல, ஒரே நிமிஷம். ஸோ இங்கே பாருங்கள், இங்கே கீழே நிறைய இடத்துல ஆயிருக்கு சின்ன வெட்டு மாதிரிலாம். ஸோ ஒரு நிமிஷம், டக்குன்னு கண்ணுக்கு படாது. ஸோ இங்கே பாருங்கள், இந்த இடத்துல தெரியுதா? ஸோ இங்கே பாருங்கள், பெரிய வெட்டு புல்ல தெரியுதா? ஸோ அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா பின்னாடி வீல் ரிமூவ் பண்ணுறதுக்கு நம்மளுக்கு இந்த 22 நம்பர் ஸ்பேனர் ஸோ இது யூஸ் ஆகும். ஸோ இதை இப்படி லாக் பண்ணி நம்ம இப்படி ஒரு நிமிஷம். ஸோ இதை கொஞ்சம் டைட்டாக இருக்கும், மிதிக்கலைன்னா போகாது. ஸோ இப்படி மிதித்து திறக்க வேண்டியது தான். ஸோ கடவுளை மன்னிச்சிருங்க, மிதிக்கிறேன். ஸோ இப்படி ரிமூவ் பண்ணிடலாம். ஸோ ஸ்டார்டிங் மட்டும் மிதிக்கிற மாதிரி இருக்கும், கொஞ்சம் டைட்டாக இருக்கும். ஸோ அதுக்கப்புறம் நம்ம ஈஸியாக ரிமூவ் பண்ணிக்கலாம். ஸோ பார்த்தீங்களா? ஸோ அவ்வளோதான், முடிஞ்சு. ஸோ அதுக்கப்புறம் இங்கே தெரியுதா உங்களுக்கு? செட்டிங் எதில் வச்சுருக்கீங்கன்னு செக் பண்ணிக்கோங்க. நான் 20 வச்சுருக்கேன். ஸோ ரெண்டு பக்கமும் பேரலாக 20 வச்சு மறுபடியும் ஃபிக்ஸ் பண்ணும்போது லாக் பண்ணிக்கணும். ஸோ தெரியுதா? ஸோ இந்த பக்கமும் 20. ஸோ அதுக்கப்புறம் இப்போ என்னன்னா இந்த ராடர் இப்படி லைட்டாக இந்த மாதிரி தட்டினீங்கன்னா அந்த பக்கம் வந்துடும். ஸோ தெரியுதா உங்களுக்கு? ஸோ இதே மாதிரி இங்கே தட்டி முடிச்சிட்டிங்கன்னா இந்த பக்கத்தில் நம்ம அப்படியே கொஞ்சம் அப்படியே மெதுவாக அப்படி இழுத்துடலாம் வெளில. ஸோ அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இந்த வாஷர் இந்த இடத்துல எடுத்தோம். ஸோ இதெல்லாம் ப்ராப்பராக ஞாபகம் வச்சுக்கோங்க, எங்கேன்னு கழட்டணும் இது எப்படின்னு. ஸோ இதை இழுக்க வேண்டியது தான். கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது. ஸோ கேமரா ஒரு கையில் இருக்கிறதுனால கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது. நானும் ட்ரை பண்ணுறேன் வர மாட்டேங்குதுன்னா கொஞ்சம் ஒரு கையில் பண்ணுறாலும் கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது. ஸோ ஒரே நிமிஷங்க, வந்துச்சுன்னு நினைக்கிறேன், முடிஞ்சு. எஸ், வந்துச்சு, முடிஞ்சு. ஸோ இதை ஒரு நிமிஷம் மறுபடியும் உள்ளே போட்டு பத்திரமா ஓரமாக வச்சுருவோம். ஸோ அடுத்தது நம்ம பிரேக் பேட், அந்த பிரேக் கேலிபரை தொங்க விட்டுறாதீங்க, டேமேஜ் ஆக வாய்ப்பு இருக்குது. ஸோ இந்த மாதிரி கொஞ்சம் இப்படி வச்சுட்டு முடிஞ்ச ஒரு கயிறு, சின்ன கயிறில் கட்டிக்கோங்க. நான் இப்போதைக்கு உங்கள் வீடியோக்காக இப்படி இங்கே வச்சுட்டு இந்த மாதிரி கொஞ்சம் பத்திரமா வச்சுக்கோங்க. ஸோ அடுத்த நம்ம இந்த செயின் ஸ்ப்ராக்கெட் செயினிங்க. ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நம்ம இந்த வீல்குள்ளே வர்றது, இது உங்களுக்கு டேமேஜ் ஆகாமல் இருக்கா பார்த்துக்கோங்க. தென் நம்பர் இது இது இந்த இடத்துல ப்ளேஸ் ஆகும். இதுக்குள்ளேயும் ஒன்று இருக்கும் பாருங்கள். ஸோ தெரியுதா? இதுதான். இதெல்லாம் கொஞ்சம் தொடச்சி நீட்டாக போட்டுக்கோங்க. கையில் ஃப்ளோரே க்ரீஸு நம்ம வீல். இதை இப்போ ரீபெயிண்ட் பண்ண போகிறோம். அதுக்கப்புறம் இங்கெல்லாம் அப்படியே இங்கே கீழே தெரியுதா? இந்த இடத்துல ஃபுல்லாக அலாய் டேமேஜ் ஆகிருக்கு. இது வந்து ஆக்சுவலி மைல்டான சால்ட் பேப்பர். இதை வச்சு நம்ம ரப் பண்ணிக்கிறோம் நல்லா. ஏன்னா அந்த ஆக்சிடென்ட் ஆன இடத்துல பெயிண்ட் கொஞ்சம் உங்களுக்கு எப்படின்னா பிடிக்காது. அதனால் கொஞ்சம் சால்ட் பேப்பர் வச்சு ரப் பண்ணிங்கன்னா கொஞ்சம் பெயிண்ட் உங்களுக்கு ப்ராப்பராக அப்ளை ஆகும். அதனால் டேமேஜ் ஆகிருந்தால் மட்டும்தான். உங்களுக்கு அலாய் நல்லா இருக்குன்னா நீங்கள் டேரெக்டாக அப்படியே பெயிண்ட் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் ப்ராப்பராக இந்த மாதிரி தண்ணி தொட்டு க்ளீன் பண்ணிக்கலாம். ஏன்னா பழைய அழுக்கெல்லாம் இருக்கும். அதெல்லாம் கொஞ்சம் நல்லா ப்ராப்பராக க்ளீன் பண்ணிக்கலாம் தண்ணி தொட்டு. இது கண்டிப்பாக உங்கள் வண்டிக்கு அலாய் புதுசு மாதிரி இருந்தாலும் பரவாயில்ல. ஒரு டைம் தண்ணி தொட்டு நல்லா நல்ல ஒரு மைக்ரோ ஃபைபர் துணியில் துணி நல்லா தொடச்சிக்கோங்க.
ஸோ ஏன்னா இன்னும் அலாய்க்கு நம்ம இன்னும் டேமேஜ் ஆகாமல் ஸோ நீட்டாக தொடச்சிக்கலாம். ஸோ சின்ன இந்த இடுக்கு ஸோ இதை எல்லாமே ப்ராப்பராக தண்ணி தொட்டி க்ளீன் பண்ணிக்கோங்க. ஸோ பெயிண்ட் அடிக்க முன்னாடி ஒரு டைம் நல்லா துணி வச்சு நல்லா மைக்ரோ ஃபைபர் துணி வச்சு ஸோ நல்லா நீட்டாக தொடச்சிக்கலாம். ஸோ தண்ணி இருக்கக்கூடாது, தண்ணி மேக்ஸிமம் இல்லை, கண்டிப்பாக தண்ணி இருக்கக்கூடாது சுத்தமாக. ஸோ நல்லா ப்ராப்பராக தொடச்சிக்கோங்க பெயிண்ட் அடிக்கிறதுக்கு முன்னாடி. ஸோ டேபிள் மேலே வச்சுருக்கேன் டயரை பார்த்தீங்கன்னா ஒரு நிமிஷம் இருங்க. ஸோ இந்த டயர் தெரியுது. ஸோ இந்த டயரை சுற்றி ஃபுல்லாக நம்ம மாஸ்கிங் டேப் போட போகிறோம். ஆக்சுவலி இந்த மாஸ்கிங் டேப்னா ஸோ இதுதான் அந்த மாஸ்கிங் டேப், பெயிண்ட் ஆகாமல் இருக்கிறதுக்காக. ஸோ இது சைடு ஃபுல்லாக அப்படியே ஃபுல்லாக ஒட்ட போகிறோம் வீல் சுற்றி 2 பக்கமும். ஸோ அதுக்கப்புறம் நம்ம இந்த டிஸ்கை ஸோ இந்த மாதிரி பேப்பர் வச்சு ஸோ ப்ராப்பராக இப்படி கவர் பண்ணிக்கிறோம். ஒரு நிமிஷம் இருங்க. ஸோ இந்த மாதிரி வச்சு ஸோ இப்படி இந்த மாதிரி ஃபோல்ட் பண்ணிக்கோங்க. ஒரு நிமிஷம் இருங்க. ஸோ இந்த மாதிரி ஃபோல்ட் பண்ணிக்கோங்க. ஸோ ஃபோல்ட் பண்ணிட்டு ஸோ இந்த ஃபோல்ட் பண்ண இடத்த 2 இடத்தையும் நம்ம மாஸ்கிங் டேப் இருக்குல்ல, ஸோ இதை வச்சு ஒரு நிமிஷம் ஸோ இந்த மாதிரி ஒட்டிக்கோங்க. ஸோ அப்படியே பாருங்கள் ஃபுல்லாக சைட் ஃபுல்லாக மாஸ்கிங் டேப் போட்டாச்சு. ஸோ பார்த்தீங்களா, ஸோ அலாயும் கவர் பண்ணியாச்சு தெரியுதா. ஸோ ப்ராப்பராக எல்லாம் ஒர்க்கும் முடிச்சாச்சு. ஸோ இனி பெயிண்டிங் தான். ஃபஸ்ட் கோட் அடிக்க போகிறோம். ஸோ மேக்ஸிமம் நான் 3 கோட்டு. ஸோ ஃபஸ்ட் கோட் கொஞ்சம் லைட்டாக அடிச்சுக்கோங்க. தென் அதுக்கப்புறம் 3rd கோட் வந்து ஃபுல்லாக ப்ராப்பராக அடிச்சிக்கலாம். மேக்ஸிமம் 2 கோட் போதும் நினைக்கிறேன். ஏற்கனவே ஒயிட் தானே இருக்குது. ஸோ எதுவும் பிரச்சனை இருக்காது. ஸோ ப்ராப்பராக டேமேஜான இடத்துல கொஞ்சம் எக்ஸ்ட்ரா அடிக்கிற மாதிரி இருக்கும் நான். ஸோ உங்களுக்கு டேமேஜ் ஆகலைன்னா பிரச்சனையே கிடையாது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஸோ நம்ம மாஸ்கிங் டேப் ஸோ இது ஒரு நிமிஷம் இருங்க. ஸோ இது எல்லாத்தையுமே எடுத்துடலாம். ஸோ இது மாதிரி கொஞ்சம் ப்ராப்பராக ஜென்டலாக ஸோ இது எல்லாமே ரிமூவ் பண்ணிடலாம். அதுக்கப்புறம் இந்த வாஷஸ் ஸோ இது எல்லாத்தையுமே எங்கேன்னு எடுத்திங்கன்னா ஸோ அந்த இடத்துல ப்ளேஸ் பண்ணிடுங்க. அதுக்கப்புறம் உங்களுக்கு தெரியுதா, ஸோ இது பார்த்தீங்கன்னா ப்ராப்பராக க்ளீன் பண்ணியிருக்கேன் தெரியுதா. ஸோ இங்கே முன்னாடி ஃபுல்லாக அழுக்காக இருந்துச்சு. ஸோ க்ளீன் பண்ணியிருக்கு. ஒரே நிமிஷம் இருங்க. ஸோ இதுக்குள்ளே இந்த டைப் வாஷர் வரும். ஸோ இதையும் ப்ராப்பராக ஃபிக்ஸ் பண்ணிக்கோங்க. எப்படி ஃபிக்ஸ் பண்ணுறேன்னு பார்த்துக்கோங்க. ஸோ இதே மாதிரி நீங்களும் ஃபிக்ஸ் பண்ணணும். ஸோ இது வந்து ஒரு நிமிஷம். ஸோ இந்த கேஸ்கெட் ஸோ இது வீலுக்கு இங்கே வரும். ஸோ இதை ஒரு நிமிஷம் இருங்க, தப்பாக போடுறேனும். ஸோ இந்த இடத்துல இப்படி ப்ராப்பராக ஃபிக்ஸ் பண்ணிக்கோங்க. இதுக்கு மேலே நம்ம தெரியுதா, ஸோ உள்ள ப்ராப்பராக ஃபிக்ஸ் ஆகிடுச்சு. ஸோ இதுக்கு மேலே நம்ம நம்மளோட ஸ்பாக்கெட்டோட செட்டை வைக்க போகிறோம். ஸோ ஒரு நிமிஷம். ஸோ ஒரே நிமிஷம் இருங்க. ஸோ அவ்வளோதான் முடிஞ்சேன். ஸோ பார்த்தீங்களா, ஸோ ப்ராப்பராக ஃபிக்ஸ் பண்ணியாச்சு. ஸோ இதை நம்ம இனி பேக் மறுபடியும் வண்டியில் மாற்ற வேண்டியது தான். ஸோ முடிஞ்சு ப்ராப்பராக ஃபிக்ஸ் பண்ணியாச்சு.
அதுக்கப்புறம் இந்த ராடு உள்ளே தள்ளுறதுக்கு ஸோ நீங்கள் இந்த வீல் இருக்குல்ல, ஸோ இந்த வீல்ஸ் கொஞ்சம் தூக்கி ஸோ அதுக்கப்புறம் அந்த ராடு உள்ளே தள்ளுற மாதிரி இருக்கும். ஸோ அப்போ தான் உள்ள உங்களுக்கு ப்ளேஸ் ஆகும் ப்ராப்பராக. அதுக்கப்புறம் இந்த பிரேக் கேலிபரும் ஃபிக்ஸ் பண்ணியாச்சு. ஸோ இந்த இடத்துல உங்களுக்கு ஒரு வாஷர் வரும். ஸோ இந்த வாஷரை ஸோ இந்த இடத்துல இப்படி வச்சுட்டு ஒரு நிமிஷம் இருங்க. ஸோ இந்த இடத்துல வச்சுட்டு ஸோ அந்த ராடை அந்த பக்கத்தில் இந்த பக்கம் உள்ள தள்ளிடுங்க. இப்போ இந்த ராட் நம்ம எடுத்தாச்சு. ஸோ இந்த பக்கம் இந்த அட்ஜஸ்டரில் ஸோ இந்த இடத்துல நான் 20 செட் பண்ணிக்கிறேன். எனக்கு முன்னாடி 20 தான் இருந்துச்சு. ஏன்னா செயின் அப்போ தான் உங்களுக்கு கரெக்டாக டைட் ஆகும். ஸோ செயின் டென்ஷன் பார்த்துட்டு ஸோ அதுக்கப்புறம் டைட் பண்ணிக்கோங்க. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா ஸோ இதுக்கு ஆப்போசிட் சைடு சேம் 20லே வச்சு டைட் பண்ணிக்கணும். ஸோ எனக்கு அந்த அட்ஜஸ்டர் இருக்குல்ல, ஸோ இது இப்படி வச்சுட்டு ஸோ இதையும் கரெக்டாக 20ல் ப்ளேஸ் பண்ணிக்கோங்க. ஸோ ஒரு கையில் பண்ணுறாங்க கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது. 2 கையில் பண்ணிங்கன்னா டக்குன்னு ஈஸியாக 20ல் செட் பண்ணிட்டு ஸோ அதுக்கப்புறம் ப்ராப்பராக டைட் பண்ணிக்கோங்க. ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா எல்லாம் ப்ராப்பராக ஃபிக்ஸ் பண்ணியாச்சு. டைட் பண்ண வேண்டியது தான். உங்களுக்கு இந்த பக்கம் ஸோ இந்த பக்கமும் காமிச்சிட்றேன், தெரியுதா? ஸோ அப்படியே வண்டி பாருங்கள், நல்லா ஸ்டைலாக இருக்குல்ல. ஸோ விடுங்க. ஸோ இப்போ ப்ராப்பராக டைட் பண்ணிக்கலாம். 2 பக்கமும் பேரலாக 20ல் வச்சு ஸோ இந்த மாதிரி டைட் பண்ணிக்கலாம் மறுபடியும். ஸோ இந்த மாதிரி டைட் பண்ணிங்கன்னா வேலை முடிஞ்சுது. ஸோ நம்ம இந்த வீடியோவில் பெயிண்ட் பண்ணி முடிச்சாச்சு. ஸோ இதெல்லாமே உங்களோட ஓன் ரிஸ்கில் பண்ணுங்கள், எதுக்குமே நான் பொறுப்பு கிடையாது. ஸோ அட் ஒரு ஓன் ரிஸ்க். ஸோ இது மாதிரி ப்ராப்பராக டைட் பண்ணிக்கோங்க. ஸோ அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஒரு வழியாக பெயிண்ட் அடித்து முடிச்சாச்சு. ஸோ இப்போ பார்த்திங்கன்னா வீல் பேக் டு ஃபார்ம். ஸோ பக்காவாக இன்னும் பக்கா புதுசு மாதிரியே இருக்குது. ஸோ இப்போதைக்கு நம்ம ஒயிட்டே இருக்கட்டும். ஸோ நெக்ஸ்ட் டைம் என்கிட்ட சொல்லுங்கள். ஸோ நெக்ஸ்ட் டைம் நான் ஸ்ப்ரே பெயிண்ட் அடிக்கும்போது நான் சஜஷன் கேட்குறேன். ஸோ கண்டிப்பாக சொல்லுங்கள், வேறு கலர் மாற்றிடலாம். ஸோ இப்போதைக்கு ஒரு கொஞ்ச நாள் சும்மா இப்போதைக்கு ஒரு 1 மந்த் மட்டும் இந்த கலர் இருக்கட்டும். ஸோ மறுபடியும் மாற்றிடலாம். ஸோ கேமரா பார்த்து பேசலாம், நான் மன்னிச்சிருங்க, எனக்கு கரெக்டாக பேச தெரியாது. ஸோ அவ்வளோதான் முடிஞ்சு. ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஸோ கண்டிப்பாக வெளில போகும்போது மாஸ்க் போட்டு போங்க. தென் டூ வீலர் ஓட்டும்போது கண்டிப்பாக ஹெல்மெட் போட்டுக்கோங்க. தேங்க்யூ.